Hello friends, welcome to Banana Life Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல சூடான டொமேட்டோ சூப் எப்படி ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கிற மாதிரி நல்ல கிரீமியா செய்யலாம்னு சொல்லிதாங்க பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப் செய்யறதுக்கு ஒரு panல வந்து 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் இதுல வந்து 2 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வணங்கி வந்துடணுங்க. நல்லா சாஃப்டா வணங்கிடணும். பாருங்க இந்த அளவுக்குள்ள வணங்கிருச்சு. இதில் வந்து 1 கப் தக்காளி, இது வந்து 250 கிராம் இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தக்காளி வந்து நல்லா மசஞ்சு வந்துடணுங்க. அந்த அளவு நல்லா சாஃப்டாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி வணக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லி இலை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இது வந்து ஒரு வடிகட்டில் வந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஏதாவது அரைப்படாமல் இருந்தால் கூட வந்து அதில் ஸ்ட்ரெயின் ஆகிக்கும். அதே மாதிரி சூப்பு வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் வடித்து எடுத்துக்கிட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கும் போது சேர்த்திருக்கோம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். உங்கள் தக்காளி வந்து புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சாஸ் தேவைப்படாதுங்க. இது கூட வந்து 2 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு வர டைம்லிங்க இதுக்கு ஒரு கார்ன்ஃப்ளவர் லிக்விட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் லிக்விட் வந்து உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறங்க உங்கள் சூப்போட பதம் பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ் வந்து ஆஃபில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்ம டொமேட்டோ சூப் ரெடி. இப்போ இந்த சூப் கூட சாப்பிட்றதுக்கு பிரெட் க்ரூட்டான்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பிரெட் ஸ்லைசஸ் வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா டோஸ்ட் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. இப்போ பாருங்கள் இதே மாதிரி 2 பக்கமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம பிரெட் க்ரூட்டான்ஸ் ரெடி. இப்போ வந்து நம்ம சூப் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ சூப் கூட க்ரன்ச்சியான பிரெட் க்ரூட்டான்ஸ் வச்சு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தினம் ஒரு சமையல் தினம்தோறும் ருசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.